Hello students, இன்னைக்கு exercise 29.7ல problem number 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா limit x tends to 0 sin 3x divided by 5x கொடுத்துருக்காங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 5 கான்ஸ்டன்ட்னு தெரியுது, அதனால் லிமிட்டுக்கு வெளியே எடுத்து எழுத போகிறேன். ஸோ 1/5 limit x tends to 0 sin 3x divided by x வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 ஆன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், அதான் நான் பண்ண போகிறேன். லிமிட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவில் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா 1/5 லிமிட் x tends to 0 sin 3x multiplied by 3 divided by 3x வருது. நமக்கே தெரியும் இந்த 3 கான்ஸ்டன்ட், அதனால் இந்த 3 லிமிட்டுக்கு வெளியே வந்துடும். ஸோ 3/5 லிமிட் x tends to 0 sin 3x divided by 3x. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா லெட் y is equal to 3x போடுறேன். இது எதுக்கு போடுறேங்கிறது உங்களுக்கு போகிறப்ப தெரியும். 3/5 இந்த yக்கு மேலே 3x போட்டேன்னா எக்ஸோட வேல்யூ மாறும் இல்லையா, அதாவது x tends to 0 இருக்கிறப்ப yயும் tends to 0 தான் இருக்குது. இந்த இதுபடி லிமிட் மாறும். x tends to 0 y tends to 0 மாறிடுது. sin 3xக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், y சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y டிவைடட் பை 3xக்கு பதிலாக y சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா லிமிட் y tends to 0 sin y by y, இதுக்கான ஃபார்முலா படி ஒரு ஃபைனல் ஆன்சர் 1ன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த அதை சப்ஸ்டியூட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா 3/5 மல்டிபிள் பை 1ன்னு எழுதுகிறேன். அப்போ இந்த கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சர் 3/5. கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 2 லிமிட் x tends to 0 sin x டிகிரி பை x கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 1 டிகிரினா π/180 ரேடியன்ஸ். அப்போது லெஃப்ட் சைடும் நம்ம ரைட் சைடும் எக்ஸ்ட்ராவில் மல்டிப்ளை பண்ணுறப்ப x டிகிரி இஸ் ஈக்குவல் டு πx/180 ரேடியன்ஸ் வரும். இப்போ நான் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். கொஸ்டினில் என்ன இருக்குது, லிமிட் x tends to 0 sin x டிகிரி பை x இருக்குது. அந்த x டிகிரிக்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா லிமிட் x tends to 0 sin πx/180 the whole divided by x வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளை பை, இங்கே நல்லா பாருங்கள் π/180 இருக்குது, ஆனால் டினாமினேட்டரில் இல்லை. அது இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் இல்லையா, அதனால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் π/180 மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த π/180 கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனால் இது நம்ம அழகாக லிமிட்டுக்கு வெளியே எடுத்து எழுதிடலாம். டினாமினேட்டர் π/180 அப்படி தான் இருக்கும். நியூமரேட்டர் இருக்கிற π/180 மட்டும் தான் லிமிட்டுக்கு வெளியே வரும். லிமிட்டுக்கு வெளியே நியூமரேட்டர் உள்ள π/180 வெளியே எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதுகிறேன். லிமிட் x tends to 0 sin π/180x divided by π/180x. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த π/180x நியூமரேட்டரில் இருக்குது டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் y எடுத்துக்க போகிறேன். லெட் y is equal to π/180x. இப்படி நான் எடுத்துக்கிறேன். இப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா y tends to 0 இருக்கிறப்ப x tends to 0 தான் இருக்குது.
இதுபடி லிமிட் மாறும். நெக்ஸ்ட் லிமிட் மாறப்போ என்ன வரும்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிடுறோம். லிமிட் x டென்ஸ் டு 0க்கு பதிலாக y டென்ஸ் டு 0 போட்டுறேன். போட்டுட்டு sin y டிவைடட் பை y. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்னா π/180 டிகிரி. இந்த பிளேஸில் நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறப்ப எனக்கு மல்டிபிள் பை 1 வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப ஃபைனல் ஆன்சர் π/180 கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 3ல நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூமினேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயராக பண்ண போகிறேன். இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயராக டிவைட் பண்ண போகிறேன், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறேன். இதை நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி இருக்கிறப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த கொஸ்டின் வந்து என்னவா மாறுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை சைன் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் வந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 divided by sin x square by x square இப்படி மாறுது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்படி தானே. அதனால் என்ன பண்ணுறேன்னா லெட் y is equal to எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் டென்ஸ் டு 0வாக இருக்கிறப்ப yயும் டென்ஸ் டு 0வாக தான் இங்கே இருக்குது. அப்போ லிமிட் மாறும். லிமிட் y டென்ஸ் டு 0 1 பெரிய டிவைட் பை sin y டிவைடட் பை y. இப்போ லிமிட் நியூமினேட்டர் தனித்தனியாக அப்ளை பண்ணலாம். நியூமினேட்டர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ 1 தான் வரும். டினாமினேட்டர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ லிமிட் y டென்ஸ் டு 0 sin y டிவைடட் பை y இருக்கும். இது சால்வ் பண்ணால் 1/1 வருது. ஃபைனல் ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லிமிட்டை ஃபஸ்ட்டு கொஸ்டினாக எடுத்து எழுதிக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x cos x டிவைடட் பை 3x இதான் இருக்குது. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது லிமிட்டுக்கு வெளியே எடுத்து எழுதுகிறேன். அப்போது 1/3 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x cos x டிவைடட் பை x. நமக்கே தெரியும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x பை x. இதுக்கான ஃபார்முலாவோட ஆன்சர் 1/3. ஆனால் இந்த லிமிட் வந்து ரெண்டு வேல்யூக்கும் காமன். அதாவது sin x பை எக்ஸ் இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இந்த காஸ் எக்ஸுங்கிறது செகண்ட் வேல்யூ. இது ரெண்டுக்கும் காமன். அப்போ ஃபஸ்ட்டு தனித்தனியாக லிமிட் அப்ளை பண்ணணும். அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 a of x டாட் b of x. இந்த ஃபார்மேட்டில் தான் இது வந்து இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் a of x dot limit x tends to 0 of b of x. இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்படி எழுதுறப்ப என்ன ஆகும்னா 1/3 limit x tends to 0 sin x by x dot limit x tends to 0 cos x. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x by x இருக்கு இல்லையா, அது சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 1 வரும். காஸ் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் 0, காஸ் 0வோட வேல்யூ 1, அப்போ மல்டிபிள் பை 1 வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் 1/3. இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 5ல் இவங்க கொடுத்துருக்க நியூமரேட்டர் வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா sin 3x is equal to 3 sin x minus 4 sin cube x. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வேல்யூக்கு பதிலாக அழகாக sin 3x சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஸ்டின் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0
3 sin x minus 4 sin cube x divided by x is equal to sin 3x divided by x. இதான் வரும். இது வரப்போ லிமிட் எழுதணும் இல்லையா? லிமிட் எழுதிடலாம். லிமிட் x tends to 0. இதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 3 வந்து லிமிட்டுக்கு வெளியே வந்துடும். அப்போது 3 லிமிட் ஆஃப் x tends to 0 sin 3x divided by 3x. இங்கேயும் 3x இருக்குது, இங்கேயும் 3x இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா let y is equal to 3x போடுறேன். அதாவது x tends to 0வாக இருக்கிறப்ப y tends to 0வாக தான் இங்கேயும் இருக்குது. இப்படி இருக்கிற ரீசனால் நெக்ஸ்ட் வேல்யூ என்னவா மாறுதுன்னா 3 மல்டிபிள் பை 1 sin y divided by y வரும். இந்த லிமிட் வந்து y tends to 0வாக இருக்கும். இதை சால்வ் பண்ணுறப்ப 3 into 1 இதோட ஃபைனல் ஆன்சர் 1. இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம்.